சேலத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சேலம் தாலுகா அலுவலக வளாகத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், நில அலுவலர்கள், அலுவலக உதவியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரையிலும், நில அளவர் முதல் ஆய்வாளர் வரையிலும் கூடிய 42,000 ஊழியரின் நியாயமான 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்கனவே 4/10/2025 3 அமைச்சர்கள் முன்னிலையிலே உயரலுவலர்கள் முன்னிலையில் நடத்த பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை அரசாணையாக வெளியிட வேண்டும் என்று 2 கட்ட போராட்டங்களை அறிவித்து 2ஆம் கட்ட போராட்டமாக 24ஆம் தேதி முதல் காலை வரற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கி நேற்று முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி 2வது நாள் காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக அரசிடம் எந்த அசைவும் இல்லாத சூழ்நிலையில எங்களுடைய உயர்மட்ட குழு இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரமாக நடத்த உத்தரவிட்டதன் அடிப்படையில நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம்.